குடும்பத்தினருக்கு நிவாரணம், அரசு வேலை வழங்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை குனியமுத்தூர் பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கண்டன பதாதைகளை ஏந்தி கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் 100% உயர்வு என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாதது. வருடம் உயர்வு என்பது மக்களை பாதிக்கும் எனவும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பிலும் மக்கள் கருத்தில் கொண்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றார். மின்கட்டண உயர்வால் கோவையில் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் மத்திய அரசு, மாநில அரசு தலையிட்டு தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போதைப் பொருளை தடுக்க வேண்டும், சாலைகள், பாலங்கள், அத்திக்கடவு உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார் என்றார். சென்னை விமான சாகசம் உயிரிழப்புகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், பாதுகாப்பிற்கு கூடுதலாக கவனம் கொடுத்திருக்க வேண்டும் எனவும், காவல்துறை விழித்திருக்க வேண்டும் எனவும், வேலைவாய்ப்பு, கூடுதலான நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றார். காவலர்களுக்கு திண்டாட்டம், காவலர்களுக்கும் திண்டாட்டம். மனமில்லை மனமில்லை, பொருட்கள் இல்லை, பொருட்கள் இல்லை. விலை உயர்வை கேட்டாலே ஏழை வயிறு எரியுதையா, மக்கள் குறையே நடக்குதையா. ரத்து செய், ரத்து. தயக்கம் என்ன தயக்கம், தெருக்கள் தோறும் கஞ்சா புழக்கம், தெருக்கள் தோறும் கஞ்சா புழக்கம், பாதைகள் தோறும் போதை பொருள் புழக்கம். குற்றச் செயலை தடுத்திடவே இந்தியா முதல்வரே என்ன தயக்கம். திறனற்ற திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, கூட பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. திமுக பாதுகாப்பில்லை. கண் துடைப்பு, கண் துடைப்பு. வருங்கால முதலமைச்சர் அந்த எடப்பாடியாருடைய ஆணையின் பேரிலே மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு தமிழகத்திற்குரிய திராவிட முன்னேற்ற கழக அரசையும், அதே போல மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி சொத்து வரி உயர்வு, அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய குடிநீர் கட்டண உயர்வு, அதே போல குப்பைக்கு வரி, அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய உரிமை கட்டணத்தை உயர்த்தும் என்று பல்வேறு விளைவுகளை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் ஆணையின்படி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக